உடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்கள் அவரை துதிக்கலாமா? இதோ மனுஷரின் மத்தியில், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடும் சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. வேறு பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 33வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை சொல்கிறார், கர்த்தர் உயர்ந்தவர், உன்னதத்தில் இருக்கிறவர். அப்பேற்பட்ட தேவனாயிருந்தாலும் தள்ளுண்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வந்ததும் அல்லாமல் நம்மை சீயோன் ஆகிய நம்மை எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளுண்டவர்களாக நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டு கொண்ட தேவனாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறவராக இருக்கு. ஆமன்பான தேவர்களே, நம் நேசித்து நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் அவர். சீயோனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளை தேடி வந்து தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மளை நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவர் உண்மையுள்ள தேவன். நிச்சயமாய் நம்ம நினைப்பார். ஒன்று செய்ய வேண்டியது நம்மை அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டியதான். நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? நம்மளை பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. நாளை எங்களுக்கு ஈவாகி தந்தீங்களேப்பா. காலை முதலே மட்டும் நம்முடைய தயவுள்ள கருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றி தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்திலே தள்ளிடுமப்பா. அப்பா, எல்லாராலும் தள்ளுண்டவர்களாகி எங்களை நீங்கள் தேடி வந்து சீயோனை நேசித்து தெரிந்து கொண்டீங்கப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா. எங்கள் குடும்பங்களிலே நீதி, நியாயமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கப்படுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் நியாயத்தினால் நீதினாலும் நிரப்புங்கப்பா. சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. மகிழ்ச்சியின் கம்பீரசத்தை கேட்கட்டுமப்பா. உடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தரும். திறக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.